சனியும் செவ்வாயும் நேர் பார்வையில் வருது அப்படின்னு சொல்றாங்க மேம். பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கவனம்னா என்ன சொல்லலாம்? இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு மலைப்பிரதேசத்துக்கு போகாதீங்க. லைக் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகும்போது திடீர்னு அங்கே நில சரிவு ஏற்படுறதுக்கு அல்லது திடீர்னு பெரிய பெரிய கற்கள் உருண்டு வர்றதுக்கு இம்பேலன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஏற்படுறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. மேஷராசிக்கு இந்த 45 நாட்கள் காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் தருவோம்? ஏற்கனவே மேஷராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்லயுமே அவங்க கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. கம்யூனிகேஷன் ஒரு பெரிய நெட்வொர்க் இல்லையா? இப்போ டாக்டர்கிட்ட பேசும்போதும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசும்போதும் சரி, எதை எடுத்தாலுமே அங்க ஆத்திரப்படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு வக்ர புத்தியும் இப்போ ப்ளே பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் ரிலாக்ஸ்டா விட்டுடுங்க. ஒரு தடவைக்கு பல தடவை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஹனுமன் சாலேசா ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மீனராசி நேயர்கள், இவங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களோட எல்லாமே பிரச்சனையே வரும். நீங்க கூட யாரோடையும் வெடுக்குன்னு எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா வின்னிங் சீக்ரெட்னு சொல்லணும்னா, பக்தி கிளாஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கல்பனா ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ இந்த மாதம் இறுதியில் வந்துங்க மேம், சனியும் செவ்வாயும் நேர் பார்வையில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க மேம். அது கொஞ்சம் விபரீதமான ஒரு சேர்க்கைன்னு சொல்கிறாங்க மேம். அந்த சேர்க்கை எப்போ நடக்க போகுது? இதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் பொதுவாக வரும் மேம்? பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கவனம்னா என்ன சொல்லலாம்? ஜூலை 28ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் டைரக்ட் ஆக்சஸில் சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. அவங்க நேராக வந்தாலே பயம், ரொம்ப பெரிய யுத்தம்னே வச்சுக்கலாம். இதில் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணியில் ஃபஸ்ட்டு உத்திரம், ஹஸ்தம், தென் சித்திரையில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ உத்திரம் சொல்லும்போது சூரியன், அப்போ சூரியனும் சனியும் எதிரிகள், சூரியன் செவ்வாயும் நட்பு. அந்த இடத்துலயே ரொம்ப உக்ரமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 நாள் அவர் சித்திரையில் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கும்போது 2 பேருமே 2 பலம் பெற்ற ஆப்போசிட் பர்சனாலிட்டி எதிரெதிர மீட் பண்ண போகிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நேச்சுராலிட்டி அப்படின்னு எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு மலைப்பிரதேசத்துக்கு போகாதீங்க. லைக் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகும்போது திடீர்னு அங்கே நில சரிவு ஏற்படுறதுக்கு அல்லது திடீர்னு பெரிய பெரிய கற்கள் உருண்டு வர்றதுக்கு இம்பேலன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஏற்படுறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடலோரமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. அண்ட் நீங்கள் தண்ணியிலலாம் கண்டங்கள் வரக்கூடிய காலகட்டம் இதுதான். அதாவது நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருப்போம், காட்டாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காட்டாரெல்லாம் டக்குன்னு தாண்டின்லாம் நினச்சா திடீர்னு வரும் இல்லையா? அதில் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன், இந்த இடத்துல நேச்சுரலாக தண்ணி ஆகட்டும், நீர் மூலியமாக பிரச்சனைகள், ஆகாயம் மூலியமாக பிரச்சனைகள், நெருப்பு மூலியமாக பிரச்சனைகள் அப்படின்னு பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சுற்றுலாக்கெல்லாம் இந்த டைம் பீரியட் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ 12 ராசிகளுக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அந்த வரிசையில் மேஷ ராசிக்கு இந்த 45 நாட்கள் காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் தருங்க? மேஷ ராசி அப்படின்றதே செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஏற்கனவே மேஷ ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ சனியும் அங்கே தாக்குதலாக இருக்காரு. செவ்வாய் அவங்களுடைய ராசிநாதன், அவர் போய் 6ஆம் வீட்டில் இருக்காரு. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷ ராசி அன்பர்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தால் கூட இப்போ கொஞ்சம் தாறுமாறாக டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரு 2 தடவை டெஸ்ட் எடுத்தோ அல்லது ஒரு ஒப்பீனியன்ஸ் வாங்கிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். சர்ஜரி அந்த மாதிரியெல்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப உங்களுக்கு உகந்த நாட்களை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு. அவசரப்பற்ற வேண்டாம். அதை முடியல, டாக்டர் சொல்கிறாரு ஒரு 15 நாள் பார்க்கலாம், இல்லாட்டி சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கல அப்படின்னா அது தப்பாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் தேடி வரும். அதாவது கடன் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் கட்டிடுங்கன்னு ஒரு மேனேஜர் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதுசாக வர்றவங்க உங்களை நெருக்கிறதுக்கு உண்டான
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடன் சுமை அதிகரிக்கும். அதே மாதிரி எப்பயோ நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மறுபடியும் தலை தூக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் எக்கச்சக்கமாக ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. எப்பயோ நீங்கள் யாரையோ பேசியிருப்பீங்க, அவங்க வந்து இப்போ உங்களோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வின் பண்ணணும். அதுதான் இந்த காலகட்டம். 7.5 சனியும் நடந்துட்டு தான் இருக்குது. செவ்வாயை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஃபியர்ஸ். அப்போ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, எப்படி அதை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா, எது எடுத்தாலுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். டபுள் காஷன் உங்கள் மைண்டுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஹனுமன் சாலிசா ரொம்ப முக்கியம். ஹனுமனுடைய வழிபாடு, நீங்கள் ஸ்ரீசூர்ணம் செந்தூரம் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்தனம் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முருகனுடைய கந்த குரு கவசம் இருக்கு இல்லையா, அதை வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே விநாயகரனுடைய வழிபாடு பண்ணிவிட்டு கந்தகுரு கவசம் கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ப்ரொசீட் பண்ண முடியும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த 45 days ஒரு வாய்தா வாங்கிட்டு தள்ளி வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. நீங்களும் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போயிட வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப இப்போ கோபம் வரும். கோபம்ன்றது வந்ததுன்னா மாட்டினீங்க அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃபே வார் ஆகிடும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 45 நாட்கள் காலகட்டத்தில் என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க? ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல்லையே இப்போ வந்து தனக்கும் தன் குழந்தைங்களுக்கும் நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. பலர் வந்து பொருளாதார சிக்கலில் சிக்கி இருக்காங்க. மீள தான் போகிறாங்க, அதில் டவுட் இல்லை. பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கும் உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா 7ஆம் வீடே செவ்வாய் தானே, ஆனால் லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால தான் ஃபைனலி அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக முடியுன்றது பாயிண்ட். பட் இந்த பீரியடில் நீ இப்படி பேசிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதோ, அதே மாதிரி புதுமண தம்பதிகள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இந்த 45 நாட்கள் நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு வேண்டான்ற ஒரு முடிவோ அல்லது அம்மா வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதோ இல்லை நீ விட்டு போன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி எதெல்லாம் இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இப்போ நடக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கே போகிறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ வந்து இப்போ பலித்தம் கொடுக்காது. அல்லது 4 ரவுண்டுக்கு போவாங்க, கடைசியில் கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. அண்ட் எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ண எந்த ஒரு மிஸ்டேக் அவங்கள இரிட்டேட் பண்ணுச்சுன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, சார் சூப்பர் சார், உங்கள் கம்பெனி ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு சார் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. இவங்களுடைய பேசும்போது என் கம்பெனி பற்றி இவன் மிகைப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான், இவன் சரி வர மாட்டான்னு ஆட்டோமேட்டிக்காக அங்கே மைனஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் வீடுன்றது புதன் வீட்டில் தான் வந்து செவ்வாய் உட்கார்ந்துட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லையுமே உங்களுக்குள்ளே ஒரு காம்னஸ் தெரியணும், உங்களுக்குள்ளே ஒரு பணிவு தெரியணும், உங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியணும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் மூவ் பண்ணவே முடியும். அதே மாதிரி ஃபேமிலி தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஃபேமிலி வந்து அரவணைச்சிட்டா எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிடலாம். இப்போ அந்த ஃபேமிலி அரவணைப்பு அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தயவு செஞ்சு எது எடுத்தாலுமே பெருமாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், எதுவுமே நிதானமாக இருக்கிறதும், மெடிடேட் பண்ணுறதும், இரிட்டேஷன்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் இப்போ இல்லைடாப்பா அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் இதில் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய பாயிண்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 45 நாட்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? மிதுன ராசி அன்பர்கள் வந்து தன்னுடைய சுகத்தை கெடுன்றதுல ரொம்ப காஷனாக இருக்கணும். 4ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் சனி இருக்குது. அப்போ ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரில் பைக்கில் என்ன ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் சிட்ரஸ் எலுமிச்சப்பழம் வச்சுட்டு போங்க. அதே மாதிரி அரளிப்பூ கொஞ்சம் வச்சுட்டு போங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ். யார்கிட்ட எது பேசினாலும் யோசித்து பேசுங்க. உங்களுடைய தாட்ஸை உங்கள் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள ஹர்ட் பண்ணாதா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை யோசித்து பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு செக்டார் ஃபினிஷ் ஆகும். இல்லாட்டி எல்லாமே உடஞ்சி போக வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் பண்ணுறதுல ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கை வாக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த 45 நாட்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க? கடகராசி அன்பர்கள் சொல்கிறதே வந்து கண்டர் சனி முடிஞ்ச மாதிரியே தெரியல, அஷ்டமத்த சனி முடிஞ்ச மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போயும் கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. எந்த ஒரு பாயிண்ட்லையுமே அவங்க கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. கம்யூனிகேஷன்றது பெரிய நெட்வொர்க் இல்லையா? இப்போ டாக்டர்கிட்ட பேசும்போதும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசும்போதும் சரி, எது எடுத்தாலுமே அங்கே ஆத்திரப்படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. கோவம்ன்றது டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எதெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்போ மாமா மச்சான்லாம் தேடி வந்து பிரச்சனைக்கு கூப்பிடுவாங்க, பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே மாட்டாமல் எது எடுத்தாலுமே பார்த்துக்கலாம், ஒரு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லாட்டி பெருசாக மாட்டிடுவாங்க.
சிம்ம ராசி நேரில் இந்த 45 நாள் காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க? சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நிறைய மாட்டுதலுக்குள்ளே மாட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு சிம்மராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். கோச்சாரம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அவங்க எது பேசினாலும் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு இவங்க பேசின மாதிரி தான் இருக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட அங்கே சண்டைகள் நடக்கும். நீங்கள் ஒரு பெரிய சிஇஓவாக இருந்தால் கூட அங்கே வந்து உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் யாருக்கெல்லாம் நீங்கள் ஆன்சரபுளாக இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு இரிட்டேஷன் அப்படின்றது ஏற்படும். வயிறு சம்மந்தமான டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கண்கள் ரொம்ப செவந்து தலைவலி வர்றதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் பொறுமையை காப்பாற்றணும். செவ்வாயினுடைய மந்திரம், முருகனுடைய படத்தை வாங்கிக்கோங்க. அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா எல்லா விஷயங்களுமே தாறுமாறாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். கன்னிராசினியர்கள் இந்த 45 நாள் காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும்? கன்னி ராசிக்கு மேலேயே தான் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. நேர் ஆக்சஸாக 7ல் அங்கேருந்து தான் பார்க்குது. ஸோ கன்னி ராசிக்காரங்க ஒரே பாயிண்டில் சொல்லணுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிட்டா கூட எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுது. இது 7 அப்படின்றது மனைவியை மட்டும் சுட்டி காக்கிறதோ கணவன் மனைவி மட்டும் கிடையாது. யாரோட அவங்க பேசினாலும் அவங்க 7ஆம் வீடு இப்போ ஒரு ஷர்ட் எடுக்க போகிறாங்க, அங்கே ஒரு பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆஃபீஸில் என்ன ஆகும், நிறைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் வேலையே போகக்கூடிய வாய்ப்புகள், ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இப்போ உடம்புல டிஸ்க் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், உஷ்ணம் அதிகமாகும், டிஸ்க் பல்ஜ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நரம்புகள் இழுக்கிறது, எலும்புகள் பிரச்சனையாகிறது அப்படின்ற தொடர் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிதானம்ன்றது ரொம்ப ரொம்ப தேவை. எது இருந்தாலுமே அவசரப்படாமல் இருந்தால் தான் இந்த காலகட்டத்தை ஜெயிக்கவே முடியும். இல்லாட்டி யோர் லைஃப் வில் பி சேஞ்ச் இன்டு அ வார்ன்ற அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். துலாம் ராசி நேயர்கள் இந்த 45 நாட்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும்? துலா ராசிக்கு வந்து 12ஆம் வீட்லேயும் 6ஆம் வீட்லேயும் சனியும் செவ்வாயும் ட்ராவல் பண்ணுறாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு மைனஸ் இல்லை. குருனுடைய பார்வை துலாத்துக்கு இருக்குன்னாலும் கூட இப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங் தூங்க விடவே விடாது. அதீத பயம், எப்பப்பையும் ஏற்பட்ட விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு பயத்தை கொடுக்கும். அதேமாதிரி இரிட்டேட் ஆகிடுவாங்க. இப்போ யார் எதை சொன்னாலும் சட்டுன்னு கோபம் வரும், பட்டுன்னு ஒரு முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த சட்டுன்னு கோபம், பட்டுன்னு முடிவெடுக்கிறது அப்படின்றத தள்ளி வச்சே ஆகணும். பொறுமை காக்கலை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இப்போ தூண்டப்படும். சனி வக்கரமாக இருந்ததுன்னா இது அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை வாவான்னு இழுத்துட்டு வந்துடுவாங்க. ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் அவங்களுக்கு சைனசைட்டிஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தூக்கம் இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் முன் வைப்பீங்களோ அத்தனையும் வாவான்னு தூங்கும். அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டினாலே இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். அதே மாதிரி வேகம் அப்படின்றது ஜென்ரலி துலாத்துக்கு ஜாஸ்தி. அப்போது அந்த துலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையாக இருந்து இப்போ 2 படி தாண்டி குதிச்சுதுன்னா கூட கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்மந்தமான பிரச்சனையை சிக்கிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும். பொறுமைன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸ்ரீரங்கநாதரை கையில் பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லி கேட்கணும். துளசி தீர்த்தம் எடுக்கிறது அவங்களுக்கு சால சிறந்தது. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த 45 நாட்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்களா? விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களால ஜெயிக்க முடியாதது அப்படின்றது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு யூனிக்காக பல விஷயங்கள் தோணும். அந்த யூனிக் அப்படின்னு தோணக்கூடிய விஷயம் கூட இப்போ தப்பாகக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் எக்கச்சக்கமான மனப்பொந்துதல் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து அட்வைஸ் அப்படின்ற பாயிண்ட்டே வந்து கூடவே கூடாது. விருச்சிக ராசி தன்னால் முடியாதா அப்படின்ற விஷயங்கள் கூடாது. தந்திரமாக செயல்படும் எந்த ஒரு விஷயமுமே விருச்சிக ராசிக்கு ஆகாது. அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசி பின்னாடி பார்த்துக்கலாண்டா அப்படின்ற எந்த ஒரு கான்செப்ட் அங்கே நடந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிஞ்சு எடுத்துரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் 11ல் தானே செவ்வாய் இருக்குன்ட்டு. பட் 11ல் செவ்வாய் இருந்தாலும் வக்ரசனியினுடைய பார்வை இருக்குன்றதுனால எந்த ஒரு வக்ர புத்தியும் இப்போ ப்ளே பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் ரிலாக்ஸ்டாக விட்டுடுங்க. நிம்மதியாக தூங்குங்க. எந்த ஒரு செயல்பாடும் இப்போது அகெயின்ஸ்டாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது மட்டும் ஒரு தடவைக்கு பல தடவை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஹனுமன் சாலேசா ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆசீர்வாதங்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாயினுடைய ராசி தான் விருச்சிகம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும்.
தனுசு ராசி நேயர்களே இந்த 45 நாட்கள் காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க மேம்? தனுசு ராசி வந்து கண்டிப்பாக அவங்க அம்மாவோட ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாயுமே தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது உங்கள் அம்மாவுக்கு எரிச்சலை உண்டாக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே போதுமான்னு கேட்டால் போதுமான்னு கேட்குற அப்படின்ற அளவுக்கு கோபங்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி தொழில் நடக்கிற இடத்துலையுமே தேவையில்லாத வில்லங்கங்கள் உங்கள் மேலே பழிச்சொல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டைமுக்கு எதுவுமே பண்ண முடியாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. ப்ரெசன்டேஷன் அப்படின்றது இப்போ முடியவே முடியாது. உங்களுடைய சுகத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் கெடுத்துக்கிட்டே இருக்கும். கவலையே படாதீங்க. கோயிலில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்கள், கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சாந்தத்தன்மையோட ப்ரொசீட் பண்ணுங்கள். எதுவுமே மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப அலட்டிக்கவே வேண்டாம். அண்ட் பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள். வாக் பண்ணும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ப்ரோட்டீன் அதிகமாக நீங்கள் எடுக்கணும். நெல்லிக்காய், மஞ்சப்பொடி இதெல்லாம் அதிகமாக நீங்கள் உட்கொள்ளும் போது நிறைய பொறுமை உங்களுக்குள்ளே வரும். இதில் தான் நீங்கள் ஜெயிக்க முடிய வீணான பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்க வேண்டாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 45 நாள் காலகட்டத்தில் எந்தெந்த வகையான பிரச்சனை இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க? மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கு. அவருடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். அவர் 3ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எது பேசினாலும் இப்போ தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது உங்கள் கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக போய் ரீச் பண்ண வேண்டிய இடத்துல ரீச்சே பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓகே சார் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் மட்டும் சைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி பிரதிபலிக்கும். சொல்லலையேன்ற விஷயத்தில் ரொம்பவே மாட்டிக்குவீங்க. எந்த ஒரு பாயிண்ட்லையுமே சீக்ரெட்ஸை வெளியிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் யாரோட விதண்டாவாதம் பண்ணினாலும் இப்போ அவங்க பெரிய ரிவெஞ்சுக்கு, லாங் டைம் ரிவெஞ்சுக்கு உள்ளே போயிடுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் பேசினாலும் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுடைய கண்களை பார்த்து பேசுங்க. அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்காங்களான்னு பாருங்கள். நீங்கள் அவங்களுடைய இடத்துலேருந்து நீங்கள் பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. கும்பராசினியர்கள் இந்த 45 நாள் காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும்? கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 45 நாட்கள் நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்த சனிக்கு வந்துட்டாங்க. பட் இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து டோட்டலி ரிவர்ஸ். ப்ரெஷரில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தோட வாக்குவாதம் அப்படின்றது ஆகவே ஆகாது. தனஸ்தானத்தில் இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல பணம் கொடுக்கலன்னாலும் பிரச்சனை, கடன் வாங்கினாலும் பிரச்சனை, கடன் கொடுக்கணும்னு நினச்சாலும் அது வந்து பிரச்சனையாகவே போயிடும். சரி இத்தனை நாள் கொடுக்கல, நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடலன்னா உட்கார வச்சு நீ ஏன்டா ஃபுல்லாக செட்டில் பண்ணலன்னு சொல்லி இப்போ பேசுவான். ஸோ நெருக்கடி அப்படின்றது ரொம்ப இருக்கும். ஸோ எந்த ஒரு நெருக்கடியான செயல்கள்லையும் ஆரோக்கியத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி நீங்கள் வந்து போய் மாட்டிக்காமல் நீங்கள் ரிலாக்ஸ்டாக மூவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தான். ஸோ ரிசர்ச் மைண்ட்லேயே போயிட்டுருப்பீங்க. தெளிவுன்றது இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ பெருசாக மாட்டிக்குவீங்க. டாக்குமெண்டேஷனோ எந்த ஒரு அக்ரிமெண்ட் சைனிங்கோ எந்த ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒதுக்கிடுறது ரொம்ப நல்லது. மீனராசினியர்கள் இந்த 45 நாள் காலகட்டத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க? மீனராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. அந்த ஜென்ம சனி இப்போ வந்து நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரம்ன்றது மீனத்திலே இருக்கக்கூடியது. தன்னுடைய சுயசாரத்தில் பயங்கர பவர்ஃபுல்லாக சனி உட்கார்ந்துட்டு இருக்கார். 7ல் செவ்வாயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களோட எல்லாமே பிரச்சனையே வரும். அப்போ யாரையும் சந்திக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே பொறுமையாக டெய்லி நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து சுகமாக சந்தோஷமாக பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன மெடிடேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு நிறைய மஞ்சள் பொடி நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட் வந்து லூக் வார்ம் மில்கில் மஞ்சளும் பெப்பரும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு 45 நாட்கள் தானே அப்படின்றது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட யாரோடையும் வெடுக்குன்னு எந்த ஒரு வார்த்தையும் பேசிட வேண்டாம். எதுலேயுமே ஏன்டா இவ்வளோ லேட்டுன்னு கூட கேட்காம உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வின்னிங் சீக்ரெட்னு சொல்லணும்னா ஸ்மைலி ஃபேஸ் தான். அந்த ஸ்மைலி ஃபேஸ் கூட இப்போ தப்பாக எடுத்துக்கிட்டு என்னடா நீ என்ன வீண பிரச்சனைக்கு இழுக்கிறியா, என்ன எகத்தாளமாக சிரிக்கிற அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா இப்போ நடக்கிற தசாபுத்தி அந்தரத்தை மட்டும் ரொம்ப பார்த்துக்கோங்க. சனி பகவானுடைய கோயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கும் போது அந்த பொறுமைன்றதும் உங்களுக்கு ஏற்படும். இப்போ 12 ராசிகளுக்குமே வந்து இந்த செயற்கையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்துக்கும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.